hi everybody, welcome back to the channel. Thank you for your love and support. நம்ம 2k subscribers hit பண்ணிட்டோம். ஸோ உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இது சாத்தியம் இல்லை. சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய கேட்டுக்கிட்டு இருந்த விஷயம் என்ன இருந்தேன், ப்ரோ 128GB வாங்கலாமா இல்லை 256GB வேரியன்ட் போகலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டவுட்ஸை இப்போ நம்ம கிளியர் பண்ணலாம். ஸ்டோரேஜ் அப்படின்னு வரும்போது ஐஃபோன்ஸில் ஒரு பெரிய விஷயமா இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மைக்ரோ SD ஸ்லாட் போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்கவே இல்லை. ஆரம்பத்தில் நமக்கு ஐஃபோன்ஸ் லான்ச் ஆனப்போ 8GB 16GB 32 64 சொல்லி இப்போ பேஸ் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 128GB இருந்து ஆரம்பிக்குது. ஸோ நமக்கு 128GB வாங்கலாமா இல்லை 256GB போகலாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நியூவர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 120GB வேரியண்ட்டும் அண்ட் அதுக்கு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் லான்ச் ஆன அந்த மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 256GB வேரியண்ட்டில் இருக்கும்போது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சேம் ப்ரைஸில் இருக்குது. வந்து எந்த மாடல் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம், அதாவது ஒரு நியூவர் மாடல் போகலாமா இல்லை ஸ்டோரேஜ் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால முந்தின வருஷ ஜென்ரேஷனில் வந்து அந்த மாடல் வாங்கலாமா அப்படிங்கிறது நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே இதோட டீட்டெயிலில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வெல்கம் டு தி MacBook Man. ஸோ என் பேர் சக்தி. தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன விஷயமா நம்ம பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு 128GB வேரியன்ட் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து 256GB வேரியன்ட் இருக்குது. இது வந்து டபுள் தி ஸ்டோரேஜ். இது ரெண்டுத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10,000 rupees கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐஃபோன் 15 128GB வந்து உங்களுக்கு 70,000 இருக்குன்னா அதுவே 256GB வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 இருக்கும். ஸோ அப்படி நம்ம 80,000 போகும்போது அங்கே 15 + 128GB வேரியண்ட்டே கிடைக்கும். ஸோ இப்படி இருக்கிறப்போ நிறைய கன்ஃபியூஷன் வருது. அண்ட் அதே நேரத்தில் நமக்கு ஐஃபோன் 15 128GB நீங்கள் இருக்குது அப்படின்றப்போ அதுக்கு ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய இந்த 14+ இருக்கட்டும் இல்லை 14 இருக்கட்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா 256GB வேரியண்ட் கிடைக்கும். பட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேமாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து ஸ்டோரேஜ் வந்து எதுக்காக நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்க்கணும். 128GB வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு பிசி இருக்குது, இல்லை ஏதோ ஒரு லேப்டாப் இருக்குது, இல்லை ஒரு மேக் இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த டைமில் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஒரு 3-4 monthsக்கு ஒருக்க வந்து நீங்கள் பிசி அல்லது உங்களோட லேப்டாப்பில் வந்து நீங்கள் வந்து பேக்கப் எடுத்துக்கிட்டீங்க, லைக் உங்களோட ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகலாம் நீங்கள் அதில் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து 128GB வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபுல் ஆகாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த இடத்துல வந்து எந்த விதமான ப்ராப்ளம்ஸுமே இருக்காது. ஸ்டோரேஜ் அப்படின்னு வரப்போ இந்த ஸ்டோரேஜ் அதிகமாக ஃபுல் ஆகக்கூடிய மெயினான இடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் தாங்க. ஸோ அது வந்து நம்ம ஃபோட்டோ கேலரியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வீடியோஸாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து அதிகமாக 4Kல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கேம்ஸ் லைக் இந்த BGMI இருக்கட்டும் இல்லை ஃப்ரீ ஃபயர், ஸோ இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. ஹை அண்ட் கிராஃபிக்ஸ் இருக்கக்கூடிய கேம்ஸ் நீங்கள் அதிகமாக விளையாடுறீங்க அப்படிங்கிறப்போ அதில் உங்களுக்கு நீங்கள் என்னதான் 2GBக்கு ஒரு கேம் டவுன்லோட் பண்ணாலும் அதுக்கப்புறம் அது இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அது அப்புறம் 2.5 3ன்னு சொல்லி அப்படி போயிட்டே இருக்கும். இது கேம்ஸ்க்கு மட்டும் இல்லை, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஸுக்குமே தான். ஸோ நம்மளோட ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் நம்ம டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அங்கே இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் ஸ்டோரேஜ் வந்து அந்த டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து 128GB வந்து ரொம்பவே சீக்கிரமாக ஃபுல் ஆயிரும். ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு SSD யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கிட்ட ஆல்ரெடி ஒரு பிசி இருக்குது, இல்லை ஏதோ ஒரு லேப்டாப் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் தயவு செஞ்சு 256GB வேரியன்ட் வந்து எக்ஸ்ட்ரா 10,000 பே பண்ணி வாங்க வேண்டாம். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் ஒரு SSD வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். லைக் ஒரு 6,000 7,000 வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டடோட ஒரு எக்ஸ்டர்னல் SSDயே வந்து கிடைக்குது. வந்து 1TB வேரியண்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6,000 7,000 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஃபோனோட ஸ்டோரேஜஸ் மட்டும் இல்லாமல் உங்களோட பெஸ்ட் ஈவெண்ட்ஸ் லைக் உங்களோட மேரேஜ் ஈவெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் ஃபோனில் இருக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளதோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளதோ அவங்களுமே பேக்கப் பண்ணும் அப்படின்னு நினச்சாலுமே தாராளமாக அந்த SSDயில் வந்து தாராளமாக ஏற்றிக்கலாம். இப்போ 256GB வேரியண்ட் எக்ஸ்ட்ரா 10,000 கொடுத்து பே பண்ணுறப்போ அது உங்களோட ஸ்டோரேஜாக மட்டும்தான் இருக்கும். நீங்கள் இன்கேஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்கிட்டையுமே வந்து லேப்டாப் கிடையாது, லைக் உங்கள் அப்பா கிட்ட உங்கள் அம்மா கிட்ட அவங்களுமே வந்து அதிகமாக இப்போ வந்து எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் அடிக்கடி இப்போ ஃபுல் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அவங்களோட முக்கியமான டேட்டாஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி SSDயில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். லைக் அவங்களுக்குன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அவங்களோட ஸ்பெசிஃபிக்கான அவங்களோட இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது என்றைக்குமே வந்து நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 256GB வேரியன்ட் நமக்கு எதுக்காக தேவை? ஸோ நம்ம வந்து அதிகமாக வீடியோஸ் எடுக்க போகிறோம், அதாவது 4Kல வீடியோ எடுக்க போகிறோம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டபுள் த ஸ்டோரேஜ் கிடைக்கும். உங்களுக்கு பேக்கப் பண்ணுறதுக்கு எந்த விதமான கேஜெட்ஸுமே இல்லை அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 256GB வேரியன்ட் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு லாங் ரன்ல நீங்கள் போகிறப்போ கண்டிப்பாக அதுவுமே ஃபுல்லாக தான் செய்யும். ஸோ ஓகே, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கன்சியூமராக இருக்கிறீங்க, அதாவது ஒரு மீடியா வந்து அதிகமாக பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல உங்களுக்கு 128GB வந்து போதுமானதான். ஒரு நார்மல் யூஸராக இருக்கிறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் தாராளமாக 128 போகலாம். உங்களுக்கு 256GB வேரியன்ட் வாங்கினாலும் பெருசாக எந்த விதமான டிஃப்ரென்ஸ் தெரிய போகிறதில்ல.
இன்கேஸ் நீங்கள் வந்து கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக 256GB வேரியன்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் 4K நிறைய வீடியோஸ் எடுக்க வேண்டியிருக்கும், இல்லை சினிமேட்டிக் மோடு இல்லை ப்ரோரெஸ் மோட்லேயே நீங்கள் அதை எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அப்படி இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 256GB வேரியன்ட் வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இப்போ 15 வந்து 128GB வேரியன்ட்டில் இருக்குது, 14 வந்து பார்த்தீங்கன்னா 256GB வேரியன்ட் இருக்குது. பட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சேம் ப்ரைஸில் கிடைக்குது அப்படிங்கிறப்போ இது வந்து வைஸ் வர்சா, இது மாடலை பொறுத்து மாறும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 14 ஒரே அதே மாதிரி கிடைக்கும், 13 இருக்கக்கூடிய டபுள் த ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ப்ரைஸில் கிடைக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ அப்படி கிடைக்கிறப்போ நீங்கள் எதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து அடுத்து எத்தனை வருஷம் அதை வந்து யூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு 3-4 இயர்ஸ் வந்து எனக்கு அவுடேட்டடாக தெரியக்கூடாது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு டைனமிக் ஐலேண்ட் அடுத்தடுத்து எல்லா ஐஃபோன்ஸ்லையுமே வந்து வரப்போகுது. ஸோ உங்களுக்கு அவுடேட்டடாக தெரியக்கூடாது, உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க, லைக் டைனமிக் ஐலேண்டோட ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, அதில் இருக்கக்கூடிய அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பயன்படுத்துவீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ 15 வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா கான்டென்ட் கிரியேஷனுக்காக தான் முக்கியமாக ஐஃபோன் வாங்குறதுக்காக நீங்கள் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி ஐஃபோன்ஸ் வாங்குறீங்க. லைக் ஒரு ஹை குவாலிட்டியில் நீங்கள் வந்து வீடியோஸ் எடுக்கணும், லைக் இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக்கில் இருக்கட்டும், இல்லை யூடியூப்பில் கூட நீங்கள் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறவங்களா இருக்கட்டும். ஸோ அப்படி இருக்கிறவங்க வீடியோ குவாலிட்டிக்காக மட்டும்தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ நீங்கள் தாராளமாக அதுக்கு ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய 256GB வேரியன்ட்டை வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்களை என்னோட சந்திக்கிறேன். பை ஃப்ரம் சக்தி. டேக் கேர். பபாய். லவ் யூ ஆல்.